ஆக்சுவலாக உறவு குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். குமாரத்துவம், பிதா. எப்படி நம்மளை போன வாரம் பார்த்தோம், இந்த மோவாபின் ஆவி, அதுதான் அனாதையின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஆர்ஃபன். இந்த அனாதையின் ஆவி எப்படி இந்த உலகத்தை பாதித்திருக்கிறது, இந்த அனாதையின் ஆவியிலிருந்து எப்படி நம்மளை மீட்டு குமாரத்துவத்தின் ஆவியை கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறனால இந்த அனாதையின் ஆவியை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஜெயித்திருக்கிறோம். ஜெயித்தவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்களேன். நாம் ஜெயித்துட்டு இருக்கோம். முற்றிலும் நாம் ஜெயம் கொண்டு இருக்கிறோம். எல்லா அனாதையின் ஆவியையும் தேவன் நம்ம வாழ்க்கையில் முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படிக்கு இந்த குமாரத்துவ ஆவியை தேவன் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். அதை கொண்டு நம்ம உலகத்தை ஜெயிக்கிறோமா. இந்த இந்த மோவாபின் ஆவி எப்படி கிரியை செய்து அப்படின்னு போன வாரம் நான் காமிச்சு கொடுத்தேன். அது லோத்துலேருந்து தொடங்குச்சு. லோத்துக்குள்ள இருந்த கேள்வி, அவனுக்குள்ள இருந்த அதிருப்தி, அவனுக்குள்ள இருந்த நிறைவின்மை, அவனுக்குள்ள இருந்த குறைச்சல், அதில் எதில் தேடியும் அந்த குறைச்சலை அவனால் நிறைவாக்கவே முடியலை. ஆபிரகாம் விட்டு பிரிந்து போகிறான், சோதோமோடு இணைகிறான், சோதோமுக்கு போகிறான், அங்கே தேடி போகிறான். பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் வளர்ச்சி, எல்லாம் மேன்மை, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவனுக்குள்ளே ஒரு எம்டினஸ் இருக்கு. இந்த எம்டினஸை அவனுக்கு சொல்ல தெரில. அவனுக்கு சொல்ல தெரியாதனால அவன் அவனுக்குள்ளே வைத்து பார்க்கிறான். ஆனால் இந்த எம்டினஸ் நாளுக்கு நாள் அது அப்படியே விருத்தி அடைந்துகிட்டே இருக்கு. இது நம்ம பைபிளை எப்போதுமே ஜட்ஜ்மெண்டலாகவே நம்ம பார்க்குறோம். நம்ம ஆஸ் இஃப் வி ஆர் ரொம்ப அப்படி பயங்கர பரிசுத்தவான்கள் மாதிரியும், லோத்து இருக்கலே அக்கிரமக்காரன் மாதிரியும், லோத்துடைய குமார்த்திகள் ரொம்ப அக்கிரமத்தின அக்கிரம மாதிரியுமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேதத்தை நம்ம அப்படி ஒரு ஃபில்டர் போட்டு வாசிக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்கிற கலாச்சாரத்தில் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுனால நம்மளும் என்ன பண்ணுறோம், அவங்கள ஈஸியாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, லோத்துனுடைய குமார்த்திகள் 2 பேரும் அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, உலகமே அழிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்குரிய உலகம் அவங்க வாழ்ந்த இடம் தான். இன்னைக்கு வெள்ளம் வந்தோடனே, திருநெல்வேலி வெள்ளம் வந்தோடனே நம்ம எல்லாம் என்ன நினச்சாங்க, அழிஞ்சிருச்சு, திருநெல்வேலி காலி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சோதம் பெரிய ஒரு அக்னியும் கந்தகமும் ஆண்டவர் இறக்கணும்னு பயங்கர புகை சூளையாக இருக்குது. லோத்துடைய குமார்த்திகள் நினைக்கிறாங்க, ஆக்சுவலாக உலகம் அழிஞ்சிருச்சு, நம்ம இன்னொரு புருஷன் இந்த உலகத்தில் இருக்கவே இல்லை அப்படிங்கிற எண்ணம். நீங்கள் அந்த இடத்த நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். 19ஆம் அதிகாரத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனம் இப்படி சொல்லுது. 19:30, ஆதியாகமம் 19:30. பின்பு லோத்து சோவாரில குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய், அவனும் ஜோவாருங்கிற ஒரு பள்ளத்தாக்கு அங்கே இல்லாமல் எங்கே போயிட்டான்னா, 2 குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமார்த்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளவலை பார்த்து, நம்ம அப்பா என்ன ஹாட்டாக இருக்காரு பாரு, நம்ம அப்பா எவ்வளோ செக்ஸியாக இருக்காரு பாரு இப்படின்னு சொல்லி போய் சைனிக்கலை. நம்ம அப்பா எவ்வளோ இளமை அப்படி ஊஞ்சல் ஆடுது பாரு அப்படின்னு சொல்லி போகலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, என்ன நினைக்கிறாங்க, அவர் முதிர் வயது ஆயிட்டாரு, பூமி எங்கும் நடப்பிக்கிற முறைமையின்படியே நம்மோடு சேர பூமியில அப்படின்னு என்ன அர்த்தம், அவளுடைய எண்ணம் பூமியில எல்லாம் அழிஞ்சிருச்சு, இப்ப வேற வழியே இல்லை, நம்ம எப்படியும் போயிடுவோம், நம்ம தகப்பனும் ஆல்மோஸ்ட் காலி, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தெரிந்தெடுப்போம் அப்படின்ட்டு இந்த வழியை தெரிந்தெடுக்கிறாங்க. இது ஆக்சுவலா ஆண்டவர் இதை அப்ரிஷியேட் பண்ணலை, ஆண்டவர் இதை ரொம்ப இதாக மெச்சிக்கொள்ளலை. ஆனால் இதுலேருந்து ஒரு பெரிய ஆவி என்ட்ராகுது பூமிக்கு. அதான் மோவாபிய ஆவி. இந்த மோவாபிய ஆவி என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் அனாதையாக்குது. அந்த பிள்ளை பிறந்தோன்னே, பிள்ளை மூத்தவள் பெத்த பிள்ளைய அப்படி தகப்பன் தூக்கிட்டு காமிக்கிறார், பரலோகத்துக்கு காமிச்சு சொல்றாரு, உன் தகப்பன் யார் அப்படின்னு கேட்கிறார். அது இவருக்குள்ள அந்த கேள்வி. ஆபிரகாம் இவருடைய தகப்பனா நினைச்சார், இல்லை, தகப்பன் ஆபிரகாமும் இவருக்கு தகப்பனா இருக்க முடியல. ஆபிரகாமுக்குள்ளேயும் தகப்பனை குறித்ததான அறிவு அவன் வளர்ந்துக்கிட்டே வரான், குழந்தை மாதிரி தான் வரான். அவனும் தகப்பனா இருக்க முடியாத நினைச்சு மற்ற எல்லாம் தகப்பனை தேடி அலைந்து
தகப்பனுக்குரிய அந்த எம்ப்ரேஸ் கிடைக்காம, தகப்பனுக்குரிய அந்த முத்தத்தை வாங்காம, தகப்பனே அந்த அன்பை உணராம, காட்டக்கூடிய அந்த அன்பை உணராம என்ன பண்றாரு லோத்து? பிள்ளை பிறந்த உடனே பேர் விடுறாரு. என்ன பேர் விடுறாருன்னா, யார் உன் தகப்பன், யார் உன் தகப்பன். இங்கதான் ஃபர்ஸ்ட் இந்த மோவாபிய ஆவி என்ட்ராகுது. எல்லாம் சொல்லுங்க, ஸ்பிரிட் ஆஃப் மோவாப். அது எங்க இருக்குன்னு கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. ஆனா அதோடைய உள்நோக்கம் தகப்பனையும் பிள்ளையும் பிரிக்கிறது, பிள்ளையும் தகப்பனையும் பிரிக்கிறது, மனைவியை விதவையா மாத்துறது. மோவாபின் ஆவி. ரூத் நகோமி ஸ்டோரியில உங்களுக்கு தெரியும். அவங்க மோவாபுக்கு போறாங்க, நல்லா போறாங்க. ஆனா திரும்பி வரும்போது அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆண்களை குறி வைக்கிறது, வீட்டில் இருக்கிற ஃபாதர்ஸை தாக்குகிறது, குடும்பத்தின் தகப்பனை காலி பண்ணுது. அதான் மோவாபின் ஆவி. தகப்பனை காலி பண்ணிட்டா வீட்டை காலி பண்ணிடலாம், ஒரு தலைமுறையை என்ன பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய பிலிஸ்டைன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் அவன் நேருக்கு நேர் சண்டை போடுவான். ஒத்தைக்கு ஒத்த வாடா பார்ப்போம் அப்படின்னு நிற்பான். பார்த்துருக்கீங்களா? கோலியாத் சொல்கிறான், நீங்கள் ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்க, நான் ஒருத்தரை தெரிந்து கொள்கிறேன், வாங்கடா நேருக்கு நேர் வாங்கடா, ஒத்தைக்கு ஒத்த வாங்கடா அப்படின்வான். அமலேக்கு ஒத்தைக்கு வரமாட்டான். அமலேக்கு ஆவி எதை தாக்கும்? வீட்டில் இருக்கிற பெண்கள், வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, யார் வீக்கோ அவங்கள போய் என்ன பண்ணுது? தாக்குது. நேருக்கு நேர்லாம் சண்டை போடாது. அமலேக்கு பின்னணியில எங்க இருக்குன்னே தெரியாது. ரொம்ப வீட்டில் வீக்கா இருக்கிறவங்கள என்ன பண்ணுது? தூக்குது. ஆனா மோவாபு யாரை தாக்குன்னா, வீட்டில் ஸ்ட்ராங்க, வீட்டில் தகப்பனை, வீட்டில் அவர் தான் ஃபவுண்டேஷன், அவரை என்ன பண்ணும்? காலி பண்ணிச்சுன்னா நவோமி ஜெனரேஷனே முடிஞ்சிச்சு. நவோமி ஜெனரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இதை என்ன பண்றது, எப்படி டீல் பண்றது அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் அழைக்கிறார். எலியாவை அழைக்கிறார். எலியாவுக்கு அவரே ஃபாதர் பண்றார், அவரே ஷெப்பர்ட் பண்றார். எலியாவுடைய தகப்பனாய் தேவன் மாறுகிறார், ப்ரொவிஷனை காமிக்கிறாரு, அவர் தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை உணர வைக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு நீ தகப்பன் அப்படின்னு அவனை ஒரு தலைமைக்குள்ள கொண்டு வருகிறார். இதுக்கப்புறம் வந்ததுதான் எலிசா. எலிசா அவனை நீங்க பயோகிராபிக்கல் ஸ்கெட்சா மாத்தனா அங்கங்க தான் குறிப்பு இருக்கு. ஒரு ஆபிரகாம் படிச்ச மாதிரி எலிசாவை என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. எலிசாவை அங்கங்க காமிக்கிறாங்க. ஆனா எலிசா ரொம்ப முக்கியம் இந்த மோவாபிய ஆவியை டீல் பண்றதுக்கு. என்ன ரொம்ப எல்லாம் அமைதியா இருக்க பார்த்தா ஏதோ அமைதியின் ஆவி இங்க உலாவி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கேட்குறீங்களா இல்லையா? உங்க அமைதி என்னால வியாக்கியானம் பண்ணவே முடியல. அருளனே ரைட், ஒரு ஹைஃபை கொடுங்களேன். ரைட், எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா கேளுங்க. எலிசா என்ன பண்ணிட்டு இருக்கான்? உழுதுட்டு இருக்கான். ஏர் மாடை வச்சு உழுதுட்டு இருக்கிறான். பட்ட பகல், வெட்ட வெயில் அடிக்குது. மோகம் ஃபுல்லா டயர்டா இருக்கிறான். வேர்வை தொடச்சிட்டு உழுது கொண்டு இருக்கிறான். மொத்தம் 12 ஏறு உழுகிற மாட்டில் இவன் எத்தனாவது கோச்சை வச்சிருக்கான்? இவன் தான் 12th. 12 எல்லாத்துலையும் கடைசி. எல்லாருடைய தூசி முடிஞ்சு, அதாவது ஏர் விழும்போது அந்த ஹிஸ்டரியை கொஞ்சம் வாசிச்சு பார்த்தேன். அவன் வீட்டில் ரொம்ப முதன்மையானவங்க தான் ஃபஸ்ட்டு ஏர் என்ன பண்ணுவோம், எடுக்கணும். கடைசி விழுகிறது ஒன்றுத்துக்கும் உதவாதது. வீட்டில் அப்படியே சலேகா அந்த டீமை தான் என்ன பண்ணுவாங்க, கடைசி போடுவாங்க. ரொம்ப டயர்டாகி எல்லாரும் ப்ராமினன்ஸில் இருக்காங்க. இவனுக்கு எந்த லைம் லைட்டும் இல்லை, இவனுக்கு எந்த பார்வையும் இல்லை, இவன் மேலே எந்த ஒரு பேம்பரும் வீட்டில் கொடுக்கப்படல. அப்படியே ஒரு இதாக இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள யெகோவா தேவன் என்ன பண்ணிகிட்டே இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு, இடைப்பட்டு இருக்காரு. ஏதோ ஒரு லைஃப்பில் நம்ம உழுதுட்ருக்கோம், ஆனால் இதை விட மேலான ஏதோ ஒன்று அழைப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்கிறான். அந்த தருணத்தில் எல்லாராலும் பயப்படத்தக்க எலியா அப்படியே வராரு. எலியா அண்டர்டேக்கர் மாதிரி. எலியா அப்படியே டிங், எலியா வந்தாலே சாவு மணி அடிச்சிட அந்த ரேஞ்சில் எலியாவை இஸ்ரவேலர்லாம் பார்க்குறான். ரொம்ப ஹைலி ரெவர்டு ப்ராஃபிட். டிங் டிங்
வராரு. சாமுவேல் இப்படிதான் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது சாமுவேல் கையில அபிஷேக தைல குப்பி இருந்துச்சு. தைலத்தை ஊத்துறாரு. எலியா கையில எலியாட்ட ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு, நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, நிம்சின் குமாரன் எகுவ அபிஷேக் ராஜாவாக்கு, அப்புறம் இன்னொருத்தனையும் ராஜாவாக்கு அப்படின்ட்டு மூணு மிஷன் கொடுக்கிறார். இந்த 3 மிஷனை எலியா செஞ்சாரா இல்லையா? செய்யல. ரைட். ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு வராரு. ஃபர்ஸ்ட் மிஷன் யாரு? எலிசா. எலிசாவை தேடி வராரு. ஒரு ஷால் இருக்கா? எலியா வாங்கப்பா. தாடி வச்ச எலியா வாங்க. இவரு அப்படி மாடு உழுற மாதிரி ஆக்ஷன் போடணும். எப்படி உழுவீங்க? என்ன என் கையை பிடிக்க கூடாது, நீங்க அப்படி பிடிச்சிருங்க. தாங்க. அப்படி இப்படின்னு உழுதுட்டு இருக்காரு. எலியா என்ன பண்றாரு? அப்படியே போய் அவ்வளவுதான், முடிஞ்சது. பரலோகம் சொல்லிச்சு அபிஷேகம் பண்ணிட்டு. நம்ம நினைக்கிறோம் என்ன பண்ணணும்? எலிசாவை ஒரு தைலத்தை எடுத்து ஊற்றணும். இல்லை, எலியா அதை பண்ணல. ஷால் அப்படியே மேலே போட்டார். போட்ட உடனே எலிசா ஸ்டண்ட் ஆயிடுறாரு. ஏர் மாடு என்ன ஆயிடுச்சு? நின்றுச்சு. என்ன செய்யணும்னே தெரியல. அப்படியே முழங்கால் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டுறாரு. எலிசா போட்டுட்டு அந்த அழைப்புக்கு கையை உயர்த்துறாரு. உயர்த்திட்டு சொல்றாரு, அப்படியே பார்க்கும்போதே பரலோகம் சொல்லுது, உனக்கு ஒரு தகப்பனை தருவேன், நீ ஒரு தகப்பனாய் மாறுவாய். பரலோகம் என்ன சொல்லுது? இதெல்லாம் பைபிள் இல்லை. இதெல்லாம் பைபிள் இல்லாதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பைபிளை தேடிட்டு இருக்கீங்க. வாசிக்க தான் எங்க பைபிள்ல இல்லையா பாஸ்டர் சொல்லுது. அதுக்கு தான் உங்களுக்கு மெல்கி பாஸ்டர் வேணும். பாருங்க, இவனுக்குள்ள ஏக்கம். தகப்பன் இருக்கிறாங்க, ஆனா அந்த தகப்பன்ல இவன் கால் இல்லை. இவருக்குள்ள ஒரு குமாரத்துவத்தை ஆவியை அனுப்புகிறார் ஆண்டவர். அன்னைக்கே நீங்க என்ன நினைக்க, புதிய ஏற்பாட்டில் தான் குமாரத்துவ ஆவின்னு இருக்குன்னு. அன்னைக்கே அனுப்பிட்டார். குமாரத்துவ ஆவியை அனுப்பிட்டார். அனுப்பிட்டு அவரை எழுப்புறாரு. அவர் எலியா போயிட்டாரு. வேற ஒண்ணுமே இல்லை. பாத்தீங்களா? எலியா அவ்வளவுதான், முடிஞ்சது. இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் எங்க அப்பா அம்மாவை போய் முத்தம் செய்யறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுக்கணும், போயிட்டு வா, ஆனா நான் சொன்னதை நினைத்துக்கொள், மறந்துடாத அப்படின்ட்டு போறாரு. போயிட்டு தேங்க்யூ போயிட்டு அப்பா அம்மாவை முத்தம் கொடுக்குறாரு. எந்த ஏர் மாடை உழுதாரோ அந்த மாடை என்ன பண்ணிட்டாரு? வெட்டிட்டாரு. வெட்டுறது எதுக்கு சமானம்னா கவனன்ட். வெட்டுறதே எதுக்குதான்? உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உடன்படிக்கை உணவை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த ஏறு உழுததையும் விறகா வச்சு என்ன பண்ணிடுறாரு? எரிச்சுறாரு. இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்ப மாட்டேன் அப்படின்னு எரிக்கிறார். எரிச்சிட்டு, இதெல்லாம் பைபிள் படித்தாதான் தெரியும், இதெல்லாம் படிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் கொஞ்சம் ஸ்டோரியை நீங்கள் என்ன பண்ணுங்க, கேட்டுட்டு வீட்டில் போய் கண்டிப்பாக படிக்கணும். நல்ல இந்த முழிக்கிறத மொழியை பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் நாங்கள் சண்டே கிளாஸில் ஒழுங்காக போவோம் பாஸ்டர் அப்படின்ட்டு வச்சு எரிச்சுறாரு. எரிச்சிட்டு இப்போ எலிசா எலியாவோட வந்து ஜாயின் பண்றார். இங்கே ஒரு உறவு உண்டாகுது. இந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமான உறவு. பைபிள்ல மோவாபிய ஆவிய தாக்குறதுக்கு பெஸ்ட் எவிடன்ஸ் இங்க தான் பார்க்கலாம். தகப்பனை இல்லாம காலி பண்ணுது. அதனால எலியா புரிஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா, தேசத்துக்கு தகப்பன் தேவை. ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஆனா தகப்பன் இல்ல. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? தேசத்துக்கு யார் இருக்கா? ராஜா இருக்கிறான், ஆனா தேசத்துக்கு யார் தேவை? தகப்பன் தேவை. சபைக்கு தகப்பன் தேவை. சபையில போதகரா இருக்கிறோம், மேய்ப்பரா இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்?
தகப்பனை எதிர்பார்க்குறேன். பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க. நீங்கள் பிள்ளைகளாக வந்தீங்க, வாலிபராக மாறுறீங்க, ஆனால் கேம் தகப்பனா உருவாகணும். அதான் தேவனுடைய அனாதி திட்டம். இங்கே இருக்கிற எல்லா தகப்பன்மார்களுக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை தகப்பன்மார்களாய் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் தகப்பன் அல்ல, உங்களுடைய தேசத்துக்கே தேவன் உங்களை தகப்பனை உண்டாக்குறார். உங்கள் லைஃபு ஒரு சான்ஸு பரலோக தகப்பனை நீங்கள் வெளிக்காட்டுவதற்கு. அந்த தகப்பனத்துவத்தை காண்பிக்கிறார் எலிசா. எனக்கு டைம் இல்லை, கில்காலுக்கு போகிறாங்க, எல்லாம் முடியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் உறவு எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ முக்கியம் இருக்கோ இல்லையோ, ஆனால் முக்கியத்துவத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் உறவு ரொம்ப முக்கியம். உறவு ரொம்ப முக்கியம். உறவில் எப்படி நம்ம வளருகிறோம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். தாவீது எப்படி பார்க்குறான்னா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிற என்ன அது. மோசே ஆரோனை அபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாரு, ஊத்துறார். ஒரு நறுமணம் வருது. அந்த அபிஷேகம் ஒரு நறுமணத்தை கொடுக்குது. அந்த அபிஷேகத்தினுடைய நறுமணம் ஆரோன் மேல இருக்கு. இப்ப ஆரோன் எங்க போனாலும் அந்த நறுமணம் கூட வந்துகிட்டே இருக்கு. எங்க போனாலும் ஃப்ராக்ரன்ஸ் கூட வந்துகிட்டே இருக்கு. ஆரோன் இந்த வீட்டில் இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, நறுமணம். இந்த படத்துல ஒரு வில்லன் மறிக்கொழுந்து செண்டை போட்டு வருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வில்லன் ஹீரோ அதாவது வில்லன் வந்துட்டு போனதே தெரியாது. ஆனா காரை திறப்பாரு, இந்த பட்டணத்திலே ஒருத்த மாத்திரம்தான். அது மாதிரி பட்டணத்திலே இப்பதான் அருளண்ணனுக்கே கதை புரியுது. பட்டணத்துல ஆரோன் இருக்காருன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், அபிஷேகம் நறுமணம் அவன் மேல இருக்கு. நீங்க சென்ட் அடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நாரும். அது உங்க பாடியோட வேர்வை. நீங்க சென்ட் அடிக்காம வந்தா கூட நம்ம நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. ஆனா சென்ட் அடிச்சு வேர்வையும் ரெண்டும் அடிச்சு பயங்கர நறுமணம் கிடையாது அது பாரு. ஆனா அபிஷேகம் ஊத்துனா நறுமணம் இருக்கும். நறுமணம் இருக்கு. அபிஷேகம் ஊத்துன உடனே கனெக்ட் ஆயிருமா. நம்ம இந்த அபிஷேகத்துக்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத நம்ம பாடிக்கு தெரியுமா. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பியை கொண்டு வந்து கொடுக்கறல, நான் ஒரு ரபி சொன்ன கதை நான் படித்தேன். அந்த குப்பியை இப்படி கவுத்துனா என்ன வராது, அந்த தைல குப்பி இருக்கு இல்லையா, இது இதில் மெழுகு வச்சு அடைச்சிருப்பாங்க. இந்த மெழுகு இருக்குல்ல, மெழுகை வச்சு எண்ணெய் பாட்டில் அடைச்சிருப்பாங்க. தாவீது வந்தோடனே இப்படி தான் காமிக்கிறாரு. தாவீது மேலே இருக்கிற ஹீட், அவன் தலை மேலே இருக்கிற காலிங் அந்த தைல குப்பியோட கனெக்ட் ஆகி இவன் ஹீட்டு போய் இந்த மெழுகை என்ன பண்ணிரும், உருக்கி எல்லாத்தையும் இறக்கிறோமா. உங்கள் மேலே இருக்கிற உங்கள் பாடிக்கு தெரியும் we are called அப்படின்னு. உங்கள் சரீரத்துக்கு தெரியும் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். எல்லாம் பக்கத்தில் உங்கள் பசங்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் உங்கள் சரீரத்துக்கு தெரியும். you know you are called. இதுக்கு நீங்கள் எவிடன்ஸே தேட வேண்டாம். ஐயோ எனக்கு அந்த தீர்க்கதரிசி சொல்லலையே, ஐயோ எனக்கு இந்த இவாஞ்சலிஸ்ட் சொல்லலையே, இவங்க சொல்லலையே, நான் you know, உங்கள் பாடி தெரியும். எலிசாவுக்கு தெரியும், நான் உழுதுட்டு இருக்கிறேன், ஆனால் என் கால் இதை விட இன்னும் பெரிதான ஒரு காலிங் இருக்கு என் மேலே. புரியுது அவனுக்கு. அந்த தைலத்தை அவன் மேலே ஊத்துறாரு. இங்கே அவன் மேலே சால்வை ஊத்துறாரு. ஒரு தேசத்துக்கே இப்போதான் இந்த உண்மையான அப்ரண்டி என்ன இங்கே தான் வந்துச்சு. ஒருத்தனை பிடிச்சி தகப்பனாக்குறதுக்கு உண்டான ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கில் தான் நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம். அவன் நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு ட்ரைனிங். இல்லை உங்களை நம்மளை என்ன ஆக்கிட்டு இருக்காரு, தேவன் தகப்பன் ஆக்கிட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் கண்ணை பார்த்து சொல்லுங்களேன், உங்களை தகப்பன் ஆக்கிட்டே இருக்கிறாருங்க. அந்த ட்ரைனிங்கில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோங்க. சூப்பர் ட்ரைனிங்க அது. இந்த ட்ரைனிங்கில் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கோம். சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்மளை தகப்பன் ஆக்குறாரு. எலிசாவுக்கு எதுவுமே தெரியாமல் போகிறான். எலியா
ஒவ்வொரு கட்டத்துலையும் அவனோடு பழக 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 ஒரு தலைமைத்துவ கிளாஸுக்கு போல, ஒரு லீடர்ஷிப் கோர்ஸுக்கு போய் எலிசா சப்ஸ்கிரைப் பண்ணல. எலிசா பண்ணது டு பிகம் a குட் ஃபாதர். அந்த கிளாஸுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறான். ஏன்னா தேசத்தில் மோவாபின் ஆவி சுற்றி திரிகிறது. தேசத்தில் தகப்பன்மார்களை காலி பண்ணுறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஆவி தேசத்தை கொள்ளையாடி கொண்டு இருக்கிறது. குடும்பத்துக்கு குடும்பம் தகப்பனின்மை அப்படிங்கிற ஒரு பெரிய பாதிப்பை உடைக்கிறதுக்கு எலிசாவை ஆண்டவர் ட்ரெயின் பண்ணுறாரு. எலியாவை வச்சு ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த நேரத்தில் தான் இந்த அபிஷேகம் எப்படின்னா, இது ரிலேஷனல் அபிஷேகம். இது நமக்கு தனிமையில் நிறைய அபிஷேகம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, தனிப்பட்ட தனித்துவ அபிஷேகம் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆனால் கார்ப்பரேட் அனாயிண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் தனிப்பட்ட அபிஷேகம் கம்யூனிட்டியோடு வந்தால் தான் அது கம்யூனிட்டியில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை உண்டாக்கும். நீங்கள் எல்லாம் தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை குடும்பமாக வச்சு அந்த குடும்பத்துக்குள்ளே இணைச்சி ஒருவரை தாங்கி ஒருவரை சுமந்து ஒருவரை பாருங்களை. இதில் எல்லாமே என்னப்பா இதுனா, தேவனுடைய அபிஷேகம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. அதனால தான் சண்டே ஒரு நாள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கூடுறோம். அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை பாட்டில் உங்களுக்கு நீங்கள் தொடப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை செய்தியில் உங்களுக்கு தொடப்படாமல் இருக்கலாம். ஆனால் டீ டைமில் ஒருத்தர் மேலே உங்கள் கை படும்போது அந்த அபிஷேகம் ஃப்ளோ என்ன ஆயிரும், வரும். சில சபை கூடி வருதுல எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஆல் அபிஷேகம் எல்லாத்தோட கனெக்டடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் கனெக்டட். யூ ஆர் கனெக்டட். நீங்கள் ஒரு லோன் ரேஞ்சர்ஸ் கிடையாது, யூ ஆர் கனெக்டட். எலியாவை ட்ரெயின் பண்ண மாதிரி எலிசாவை ட்ரெயின் பண்ணல, கனெக்ஷனை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நிறையா கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உங்கள் லைஃப்பில் வர்ற ஃப்ரெண்ட்ஸை பிஷப் டிடி ஜேக்ஸ் சூப்பராக விவரிச்சிருக்காரு. நான் அதை மட்டும் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். அது பேசிட்டு நம்ம அடுத்த ஜோன் கில்காலை பற்றி பார்க்கணும். அந்த வால்பேப்பர் போடுப்பா. இங்கே பாருங்களேன், மொத்தம் 3 விதமான ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 3 டைப் ஆஃப் உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் வராங்க. வருகிற எல்லா உறவுகளும் நம்பிக்கையாளர் கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, கான்ஃபிடென்ட்டே, கான்ஸ்டிட்யூவன்ஸ் அண்ட் காம்ரேட்ஸ். மொத்தம் 3. ஃபர்ஸ்ட் நம்பிக்கையாளர், 2வது நோக்கதாரிகள், 3வது போர் தோழர்கள், யுத்த தோழர்கள். எல்லாம் 3ஐயும் நல்ல மனப்பாடமாக சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையாளர், நோக்கதாரிகள், சண்டை தோழர்கள். இது ரொம்ப, அதாவது ஏன்ஷியன்ட் கிளாஸ். இது 300 AD யாரோ எழுதி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சர்ச் ஃபாதர் இதை குறித்து பேசியிருக்காரு. அதை இவர் எடுத்து பேசியிருக்காரு. நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லா உறவுகளும் உங்களோட லாங் மைலேஜ் கொடுக்க மாட்டார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆனால் உங்களோட எனக்கு லாங் மைலேஜ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம வாழ்க்கையில், நம்ம வழிகளில், நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில் எல்லாரும் இணைக்கப்படுகிறார்கள். எல்லாம் நம்மெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கோம். ஆனால் இங்கே ஒரே தகப்பன் அனாயிண்டிங்குள்ளே நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்மெல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இங்கே நம்பிக்கையாளர் ரொம்ப முக்கியம். ஒரு தேவ மனுஷன் இந்த மாதிரி எழுதுறாரு, உங்கள் லைஃப்பில் இஃப் யூ ஹேவ் 3 கான்ஃபிடென்ட்ஸ் யூ ஆர் டன், யூ ஆர் செட் ஃபார் அ பிக் கேம் அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னு என்ன சொன்னோம், உங்கள் லைஃப்பில் ஒரு 3 நம்பிக்கைதாரரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃபுடைய டெஸ்டினி ஆல் கிளியர். இந்த நம்பிக்கைதாரர்களை மற்றவங்களோட குழப்பக்கூடாது. இந்த நம்பிக்கைதாரவங்க இவங்கள்ட்ட இருந்து தான் உடன்படிக்கையின் உறவு வரும். எலியா எப்படி மாறுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்பிக்கைதாரராக வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 லிஸ்ட்ல இல்லாதது நம்பிக்கையாளர்ல இருந்து தான் உடன்படிக்கையின் உறவு வருது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உடன்படிக்கையின் உறவு, நமக்கு எல்லாம் தெரியும் கவனன்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி. ஆனால் அது எதுலேருந்து தான் உருவாகுது, நம்பர் 1லேருந்து உருவாகுது. எல்லாம் சொல்லுங்க, கான்ஃபிடென்டேஸ். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நம்பிக்கையாளர்களே, ஆண்டவர் நீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் 3 இல்லை, எனக்கு இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் எனக்கு நம்பிக்கையாளர் தேவன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கும் கொடுத்துருக்காரு.
உங்களை நீங்கள் அப்படி கொடுத்துருக்காருன்னு நீங்கள் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். நம்பிக்கையாளர் கொடுத்துருக்காரு. இந்த நம்பிக்கையாளர் வருவாங்க, எப்படியோ நம்மளோட என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு உள் நோக்கமே இருக்காது. எந்த சூழலிலும் உங்களை நேசிப்பாங்க. இவங்க உங்க ஆத்துமாவோடு ரொம்ப என்ன பண்ணியிருப்பாங்க. நீங்க தாவீது, வேற யாரை பார்க்கலாம், தாவீது யோனத்தான் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இதுல முக்கியம். ஆக்சுவலா தாவீது பயங்கர படத்தளபதி. அவனுக்கு அகித்தோப்பேல் சொல்றான், 3000 பேரை நீ கொண்டு போனாலும் அவனை என்ன பண்ண முடியாது, நீ லேஸ்ல அவனை பிடிக்க முடியாது. பயங்கர படத்தளபதி. அவனுக்கு பாதுகாப்பு, அவனே பாதுகாப்பு. அவனால 3000 பேர்த்த கூட என்ன பண்ண முடியும், ஒழிக்க முடியும். அவனை ஒழிச்சு அவ்வளோ பெரிய ஜாம்பவானவன். அதே சமயம் யோனத்தான் இருக்கான். யோனத்தானும் குறைஞ்சவன் கிடையாது. ஆயுதத்தாரியை வச்சு ஒரு பெரிய ஒரு படையை என்ன பண்ணிட்டான், காலி பண்ணவன் யோனத்தானும் சும்மா நம்ம நினைக்க யோனத்தான் சவுல் பிள்ளைன்னு ஏதோ செல்ல பிள்ளை கிடையாது. யோனத்தானும் ஈக்குவலி தளபதி. ஆனா தாவீதுட்ட தன்னுடைய எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், இறை கொடுத்துட்டு நீ ஏன் பாதுகாப்பு அப்படிங்கிறான். இதுக்கு ஈகோ, எவ்வளோ பெரிய ஈகோ இல்லாம இதை செய்ய முடியும் தெரியுமா? நீங்களும் நானும் இதை செய்ய மாட்டோம். ஆனா ஈகோலாம் விட்டுட்டு நீ தான், அவன் தான் அடுத்த வாரிசு. ஆனா தாவீதுட்ட போய் சொல்றான், நான் செகண்ட் இருப்பேன். இவங்க தான் நம்பிக்கைதாரர்கள் இருந்து எங்க போறாங்க, கவனன்ட் போறாங்க. இந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப்பு உலகம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் உறவு வைக்குது. கவனன்ட்டுக்கும் கான்ட்ராக்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கவனனுக்கும் கான்ட்ராக்டுக்கும் வித்தியாசம் என்ன? கரெக்ட். கான்ட்ராக்ட்னா ஒரு நோக்கத்திற்காக வரும். கான்ட்ராக்ட் அந்த நோக்கம் முடிஞ்ச உடனே புறப்பட்டு போயிடும். இதுதான் கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப். கவனன்ட் ரிலேஷன்ஷிப்பு ஒரு நோக்கத்துக்காக வருகிறோம், நோக்கம் நிறைவேறி கொண்டே இருக்கும். எந்த விஷயத்திலும் நோக்கம் பிரியாது, உங்க உறவும் பிரியவே பிரியாது. அப்படிப்பட்ட உறவுகளை தேவன் உங்களுக்கு காண்பிச்சு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே, எங்கள் லைஃப்பில் நீங்கள் கொடுத்துருக்கிற கான்ஃபிடென்டேஸுக்காக, எங்கள் லைஃப்பில் நீங்கள் கொடுத்துருக்கிற உறவுகளுக்காக, உண்மையான உங்களை நேசிக்கிற உறவுகளை தேவன் எங்களுக்காக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த கவனன்ட்டுக்கும் கான்ட்ராக்ட் வித்தியாசம் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு வித்தியாசம் காமிக்கிறேன். நவோமி ரூத்துக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. நவோமியும் ரூத்தும் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா மோவாபு தான் முக்கியமான ஆள். மோவாபுல இருந்தா யார் வரா? மோவாபுலேருந்து ஏதோ ஒரு குடிசை வீட்டிலேருந்து வந்தவா கிடையாது ரூத்து. மோவாபிய ராஜாவுடைய பிள்ளைங்க ரெண்டும், ரூத்தும் ஓப்ராலும். சும்மா ஏதோ அப்படியே இந்த சந்து பொந்துல பார்த்து கணக்கு பண்ண அப்படி கிடையாது. எல்லாம் ராஜகுமாரதிகள். இவங்களும் பெரிய ராஜாக்கள். போயிருக்காங்க. போனோடனே பார்த்து பா அப்படின்ட்டு கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிச்சு கல்யாணத்தில் மோவாபு ஆவி, நான் சொன்னேன் தகப்பன்மார்களை காலி பண்ணிருச்சு. பண்ண உடனே நவோமி சொல்றா ரூத்துட்ட, உன் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்றா? கான்ட்ராக்ட் முடிஞ்சு. ஏன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டா, ஏன்னா புருஷன் இல்லைன்னா கான்ட்ராக்ட் டன். நீ போய் என்ன பண்ணலாம், திரும்ப உனக்காக ஒரு வாழ்க்கையை தடுத்தலாம். நவோமி ரூத்து கூட பேசுறது கான்ட்ராக்ட பேசுறா. ஆனா ரூத்து நவோமிட்ட பேசுறது கவனன்ட்ட பேசுறா, உடன்படிக்கை பேசுறா. இல்ல இல்ல இல்ல, கான்ட்ராக்ட் இல்ல, கான்ட்ராக்ட் முடியல, கவனன்ட்ல நான் இருக்கிறேன். அன்னைக்கு நவோமி கையில ஒரு பைசா கிடையாது, சுருக்கு பையில கூட ஒரு 4 கிடையாது. ஆனா கவனன்ட் கான்ட்ராக்டும் வித்தியாசம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் உங்களுக்கு உடன்படிக்கையின் உறவுகளை கொடுப்பாராக, கொடுப்பாராக, கொடுப்பாராக. ஆமென். எத்தனை பேருக்கு இருக்கு? கேட்குறீங்களா? இருக்குன்னா உண்மையிலே நீங்க லைஃப்ல சக்சஸ் தான், பியூட்டிஃபுல் சக்சஸ். இந்த நம்பிக்கைதாரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை நீங்க யார் என்பதற்காக உங்களை நேசிப்பாங்க. உங்களோட என்ன இருக்குங்கிறதுக்காக உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. வித்தியாசம் தான். எத்தனை பேர் புரியுது என்ன சொல்றது? புரிஞ்சுச்சா இல்லையா? இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
எலிசாவுக்கும் எலியாவுக்கும் இருந்த என்ன உறவு? கவனிச்சு பாக்குறீங்களா? கில்காலை விட்டு நீங்க நின்னு அப்படிங்கிறான். அவன் சொல்றான், என் ஜீவன் இருக்கு மட்டும், உங்க ஜீவன் பிரியும் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உங்களை விட்டு பிரியும். இதான் இந்த நம்பிக்கைதாரர்கள். இவங்க உங்க வெற்றியில மகிழ்வாங்க, உங்க தோல்வியில உங்களுக்கு துணை நிற்பார்கள். உங்க வெற்றியில ரொம்ப கொண்டாடுறவங்க இவங்க தான். நீங்க தோத்து போகும்போது உங்களோட இணைஞ்சு நிற்கிறவங்களும் இவங்க தான். நீங்க கணக்கு பண்ணணும், எப்படி ஆண்டவர் எப்படி உறவுல கொண்டு வராரு, எது உங்க கூட தோல்வியிலே உங்க கூட நிற்கிறவங்கள மேபி யூ கான்ஃபிடென்ட்டே. இவங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஆளுமை என்ன பண்ணுவாங்களாம், வளர்ப்பாங்களாம். அதே டைம் உங்கள்கிட்ட ஒரு குறை இருந்துச்சுன்னா நேராக என்ன பண்ணுவாங்க, முகத்துக்கு முகம் வந்து பேசுவார்கள். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு பிரச்சனைனா முகத்துக்கு முகம் வந்து பேசு. பின்னாடி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. பின்னாடி பேசுறது வேற குரூப்பு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உறவுகளிலே நேருக்கு நேர் பேச முடியும். இந்த ஒரு ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ராஜாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. நிறைய பேர் உறவுகளை நம்ம எப்படி கட்ட விரும்புகிறோன்னா, நீங்கள் பொதுவாக, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, குறிப்பிட்டு நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இதை ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஐயா, நான் என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். ஆக்சுவலாக உங்களை பாராட்டுறவங்க கூடவே நீங்கள் இருக்கிறது தான் உங்களுடைய ரொம்ப நேச்சுரல் டெண்டன்சி. அப்படிதானே? நீங்கள் யாரு ஜஸ்டின் என்ன பாட்டு பிரதர்னு சகாயம் பிரதர் பேசிட்டாருன்னா அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் லாடி யாருக்கு தான் போடுவார்? சகாயத்து தான் போடுவார். யூஸ்வலாக நம்ம அப்படிதான் பழகிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் ஜோனும் எப்படி தான் வச்சுருக்கோம்? உங்கள் நண்பர்களை எப்படி தான் வச்சுருக்கீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல சிங்கிய அதை மாத்திரம்தான் வச்சுருக்கோம். ஆனால் உண்மையான நண்பர்கள் உங்களை ஆழமாய் உங்களுடைய நிர்வாணத்தை அறிந்தவர்கள். நீங்கள் எதை மறைக்கிறீங்களோ அது அவங்களுக்கு தெரிஞ்சும் உங்கள் கூட நின்று இது தப்பு அப்படின்னு முகத்துக்கு முகம் சொல்கிறவங்கள உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டுறவே கூடாது. அவங்க தேவனிடத்தில் வந்து தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய மனுஷர்கள். அப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். ஃப்ரெண்ட் ஜோன் இங்கேருந்து தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸை அந்த ராஜா பேர் அமனங்குண்டி ராஜா. இப்போ தெரியுமா கதை? இப்போ தான் எனக்கு நினைவு வந்துருச்சு, நான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அந்த ராஜாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு டெய்லர், பெஸ்ட் டெய்லர்னு அந்த டெய்லர்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, ராஜா என்ன பண்ணிடுவாருன்னா கொடுத்துருவாரு தெனாலிராமன்ட்ட. அந்த ராஜா என்ன மறந்துடுவார் கொடுத்ததை. டெய்லரும் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். ராஜா பவனி நாளைக்கு வரணும்னா டெய்லர் இன்னைக்கு தான் டெய்லருக்கு ஞாபகம் வருது. அரசவையிலிருந்து ஆள் வந்து அனுப்பிட்டாங்க. எப்பா ராஜா ட்ரெஸ் தயாராக வச்சிடணும்னு நைட்டு விரும்புறாருப்பா, நீ தச்சிட்டியா? அதையான்னு. நான் தச்சிட்டேன், ஆனால் வாங்க வேண்டியது நீங்கள் வரக்கூடாது, நானே வந்து என்ன பண்ணுவேன், ராஜாவுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறான். என்னடா அது, என்னடா ட்ரெஸ்ஸு அப்படின்னா, ஆமாம் அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஞானவான்கள் கண்களுக்கு தான் தெரியும், வேற எந்த முட்டாளுக்கும் அந்த ட்ரெஸ்ஸு கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு ராஜாவுக்கு இந்த நியூஸ் போயிருச்சு. ராஜா சிம்மாசனத்தில் எழும்பிட்டு, பா இந்திய தொலைக்காட்சியில் நான் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை கேள்விப்பட்டதே இல்லை, அது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னா மந்திரி சொல்றாரு, அந்த ட்ரெஸ் ராஜாவே ஞானவான்களுக்கு மாத்திரம்தான், ஞானிக்கு மாத்திரம்தான் கண்ணில் தெரியணும்னு. அப்பா என்னடா ட்ரெஸ்ஸுன்னு ராஜாவுக்கு தூக்கமே வரல. அது என்ன ட்ரெஸ்ஸு, அது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் நியூஸ் போயிருச்சு. டெய்லர் ஒரு ட்ரெஸ்ஸை தச்சிருக்கான், அந்த ட்ரெஸ்ஸு ஞானிகளுக்கு மாத்திரம் தெரியும், முட்டாள்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு. அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு எல்லாரும் வந்து கூடி வந்து நிற்காங்க. நம்மளால ட்ரெஸ்ஸே
தைக்கல. ராஜா சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. தெனாலிராமா வாரியா அண்ணா? வாரேன் ராஜாவின்னு ட்ரெஸ்ஸை கொண்டு வரான். மந்திரி சொல்ல, ட்ரெஸ் போற என்ன அழகா இருக்குன்னு எல்லாம் உலகத்துல எல்லாம் ஊரே என்ன பண்ணுது, ட்ரெஸ் என்ன அழகா இருக்குன்னு. ராஜா பாக்குறாரு, ஒண்ணு தெரியலையே, ஆனா என்ன பண்ணு உடுத்தி விட்டு ராஜா பவனிக்கு போறாரு. ஒரு சின்ன பையன் அமனங்குண்டி ராஜா போறாரு பாரு அப்படின்ட்டான். நீங்க சிரிக்கீங்க இந்த ராஜாவை பத்தி, ஆனா உங்களுக்கு இருக்கிற உறவுகளை நிறைய பேரு இந்த மாதிரி பகல்வம்பா சொல்லுங்க, அப்படி ட்ரெஸ் எல்லாம் நீங்க தைக்க கூடாது. இந்த மாதிரி உறவு நீங்க வளரவே முடியாது. நீங்க வளரணும்னா கிரிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தப்புன்னு சொல்லணும், தைரியமா சொல்லணும், ரைட்டுன்னு சொல்லணும். உங்களை பாராட்டுறவங்க கூட நீங்க நின்னீங்கன்னா நீங்களும் யாரு தான், அந்த ராஜாவா ஆயிரும். இப்ப இல்லை, ஆனா ஆறுறதுக்கு வாய்ப்பு எங்கேயாவது கொண்டு உங்களை விட்டுருவாங்க. அந்த சொல்ற என்னை உசு பேத்தியே ரணகலமா அந்த மாதிரி போயிடும். ஆண்டவர் உங்களை அப்படி விடலை. அதுக்காக தான் உங்கள் நிர்வாணத்தை போத்தும்படிக்கு மறைக்கும்படிக்கு உங்களுக்கென தேவன் உறவுகளை தேவன் கொடுத்துருக்கார். அவன் அந்த உறவுகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்களேன். இதுவரை உங்களுக்கு யாரும் இல்லைன்னா இனிமேல் தேடுங்க. இதுவரை உங்களுக்கு யாரும் இல்லைன்னா நீங்கள் அப்படி ஒரு ஆளாக இன்னொருத்தருக்கு நீங்கள் மாறுங்க. எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் அப்படி ஒரு ஆளாக மாறுவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் அந்த ரகசியம் வெளியவே அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. மனம் விட்டு மனம் பேசுறதுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இல்லை, மனம் விட்டு மனம் பேசுகிற உறவுகளை தேவன் உங்களுக்கு கொண்டு வருவாராக. ரெண்டாவது உறவு நோக்கதாரிகள். இன்னும் 5 minutes முடிச்சுறேன். கான்ஸ்டிடியூவன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நோக்கதாரிகள் பேர்ல இருக்கு. என்னது நோக்கதாரிகள்னா? இவங்களை நீங்க இவங்களோட குழப்பிடக்கூடாது. யாரோட குழப்பிடக்கூடாது? இவங்களோட. நம்ம பிரச்சனையா தான், நம்ம எல்லாத்தையும் குழப்பிடுறோம், எல்லாரும் குழம்பி போயிடுறோம். இதுல இவங்க நோக்கதாரிகள் எப்படிப்பட்டவங்கன்னா, நோக்கதாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை நேசிப்பாங்க. ஆனா உங்களை நேசிக்கிறத விட நீங்க எதை உங்க விஷனை என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. உங்க லக்கு எதுவோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து நிற்பாங்க. சொல்றது புரியுதா? நீங்க ஒரு காரியத்தை தொடர்ந்து பிடிக்க போறீங்க, அதுக்கு உதவி அவங்களுக்கும் அது தேவை. அதனால அவங்க உங்களோட என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணி உங்களுக்கு ரொம்ப உற்சாகம் ஊட்டுவாங்க. இவங்க ரெண்டாவது, நீங்கள் அவருடைய இலக்கை அடைய உதவும் வரை அவர்கள் உங்கள் வழியில் பயணிப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல. உங்களுக்காக கிடையாது அவங்க, ஆனா நீங்க எதை தேடி போறீங்களோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து இருப்பாங்க. இவங்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனைனா, நீங்கள் அவருடைய லக்கை அடைய உதவும் வர உங்கள் அருகில் இருப்பாங்க. அவங்க காரியத்தை உங்க மூலமா நிறைவேற்றுகிற வரை உங்க கூடவே இருப்பாங்க. என்னைக்கு காரியம் முடிஞ்சிச்சோ அன்னைக்கு உங்களை விட்டு போயிடுவாங்க. இவங்க யாரு? நோக்கதாரிகள். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம சர்ச்சில் நோக்கதாரிகளே கிடையாது. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சர்ச்சில் வெளியிலையும் உங்களுக்கு இந்த நோக்கதாரிகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். யார் இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் நம்பிக்கைதாரராக நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூட. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இதில் உங்களுக்கு தெளிவாக வழி நடத்துவார். நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணுறது, எல்லா நோக்கதாரிகளும் நம்ம நம்பிக்கைதாரர் நினச்சி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏமாந்து போயிடும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இனி எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இனி இந்த நோக்கதாரிகளை அடையாளம் கண்டுகொள்ளும் அறிவை, உணர்வையும் தேவன் எனக்கு அதிகமாக கொடுப்பாராக. ஆமென். ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில். நோக்கதாரிகள் மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களை விட இன்னொரு நல்ல வாய்ப்பு கிடைச்சுன்னா உங்களை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக போயிடுவாங்க. இது இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் கற்றுக்கொள்ள வேண்டியது.
சின்ன பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். மூணாவது யாரு? சண்டை தோழர்கள், காம்ரேட்ஸ். காம்ரேட்ஸ் யாரு? காம்ரேட்ஸ் யார் தெரியுமா? அவர்கள் ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தில் மட்டுமே உங்களை ஆதரிப்பாங்க. போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காமன் எனிமி. இப்போ டிஎம்கேயும் காங்கிரஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஆதியிலிருந்து. ஆனால் காமன் எனிமி யாரு? காமன் எனிமி பிஜேபினால டிஎம்கேயும் இவங்களுடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டு யாரோட இணைவாங்க? காங்கிரஸோட. காங்கிரஸும் தங்களுடைய கொள்கையெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட யாரோட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி? பிஜேபி காமன் எனிமியை அடைக்கிறதுக்கு உங்களோட வந்து இணைவாங்க. நீங்கள் அவங்கள யாரா நினச்சிடக்கூடாது, உங்க கூட இருக்காங்களே, சே இந்த அக்கா என்னமா பேசுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த அக்கா உங்கள்கிட்ட எதுக்கு பேசுதுன்னா, இந்த அக்கா உங்களை இடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடிச்ச அக்கா உங்களையும் என்ன பண்ணிருக்கு, இடிச்சிருக்கு. அதனால இந்த ரெண்டு அக்காவும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, சேர்ந்துக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியாக போவாங்க. இப்போ புதுசாக ஏன்னா காமன் எனிமி வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவன் வீட்டை விட்டு காலி பண்ணவுடனே இவன் உங்களுக்கு எதிரியாயிரும். இது பைபிளில் இல்லை, ஆனால் தேவ மனிதர்கள், பெரிய பெரிய லீடர்ஸு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இயேசுவும் இதுக்கு விதி விலக்கல. இயேசு 12 பேரை வச்சிருந்தாரு, அதுக்கு வெளியே ஒரு குரூப் 70 people வச்சிருந்தாரு. அது அவர் அப்பாலஜிட்டிக்காவே இல்லை, அதுக்கு சாரியே கேட்கல. அவர் 3 பேரை மட்டும் ஏன் கூட்டு பண்ணீங்க? நோ சாரி கேட்கவே இல்லை. 3 பேரத்தை விட ஒருத்தரை வச்சிருந்து சொல்றாரு, அவங்க அம்மாவை அவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு, யோவான்ட்ட. எப்பா அம்மாவை பார்த்துக்கோன்னு, வேற யார்ட்டையும் கொடுக்கல. நான் நினைச்சேன் பேதுருட்ட கொடுத்துருப்பாருன்னு. நீங்க நினைச்சீங்களா? நான் நினைச்சிருவேன், சே பேதுரு தானே இருக்கிறதே க்ளோசஸ்ட். பேதுரு இல்லை இல்லை கொடுக்கல. அவருக்கு தெரியும் எங்க அம்மா யார்கிட்ட இருந்தாதான் பேதுரு காதகி தான் அறுத்து விட்டுருவான். பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க அம்மா இங்கே சேஃப் இல்லை, எங்க அம்மா யோவான் வீட்டில் தான் இருக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. ஹிஸ்டரி சொல்லுது, வாழ்நாள் முழுவதும் மரியாள் யோவான் வீட்டில் இருந்திருக்கா. வாழ்நாள் முழுவதும் யோவான். இயேசுக்கு 2 நிறைய சிப்ளிங்ஸ் இருக்காங்கங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொல்லலை தாயார். ஆண்டவர் சாரியே கேட்கல இதுக்கு. அவங்க கூட பிறந்த தம்பிகிட்ட போய், ஏய் நான் இருக்கேன், எங்க அம்மாவை பார்த்துக்க மாட்டேனா? நோ சாரி, சாரியே கேட்கல. பக்கமாக பார்த்து சொல்லுங்க, நல்ல ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சில விஷயத்துக்கு நோ சாரி, சாரியே கேட்கக்கூடாது. அப்படிதான் வச்சிருந்தாரு. கான்ஃபிடென்ட் அவருக்கு யாரு தெரியும். இப்போ நீங்க சொல்லுங்க, இயேசுடைய நம்பிக்கைதாரர் யாரு? சூப்பர், கை தட்டுங்க, வெரி குட். சரி, சண்டை தோழர் யாரு? இல்ல இல்ல யூதாஸ். ஏன்னா காமன் எனிமி ரோமர்கள். பொதுவான எனிமி யாரு? ரோமர். ரோமனை அடிக்கிறது தான் வாய்ப்பு. இயேசு அதை தூக்கி சாப்பிடுவாருன்னு நினைச்சுதான் யூதாஸே யார்கிட்ட வந்து சேர்ந்தான். அது நடக்கலன்னு தான் இவர் ராஜாவே ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் போய் வித்துட்டான். பாத்தீங்களா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இயேசு இதை அறிந்து கொண்டார். தூரத்திலிருந்து யாரை அறிஞ்சிருக்காரு. இந்த கிருபையை இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே தூரத்திலிருந்து ஒவ்வொரு உறவுகளையும் நான் அப்படியே அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எனக்கு நீங்க பலனை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. இதிலிருந்து கிளம்பி வருகிறதா அந்த உடன்படிக்கையின் உறவு. இந்த உடன்படிக்கையின் உறவை தேவர் உங்களோடு கட்டுவாராக. உங்களுடைய பயணத்திற்கு யாரெல்லாம் தேவைன்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அவங்க எல்லாம் உங்கள் பயணத்தோடு இணைவார்களாக. அவங்க உங்களை விட்டு போனாலும் மறுபடியும் கூட வந்து சேர்ப்பார். உங்களை விட்டு தூரமாக இருந்தாலும் உங்கள் கூட வந்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். வேற தேசத்தில் இருந்தாலும் உங்களுக்காக, உங்களுக்கு மத்தியில் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். இந்த உடன்படிக்கை உறவுகளை ஒரு நாள் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு நாள் நீங்கள் இழந்து போயிடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடன்படிக்கையின் உறவுகளை இழப்பதற்கு இடமே கொடுக்கூடாது. எவ்வளோ நாளும் காலிலேனாலும் விழுந்துடலாம்,
உங்க ஈகோவை விட்டு, உங்க ஈகோலாம் வச்சுட்டு நீ அவங்ககிட்ட போய் என்ன பண்ணலாம், நீ உடன்படிக்கை நினைவு கூற வேண்டும். அதுதான் தாவீது செஞ்சான், அதுதான் யோனத்தான் செஞ்சான். அப்படி உறவுகளை இங்க பாருங்க, இந்த உறவுகளுக்குள்ளதான் ஆண்டவர் செய்யறாரு. ஆண்டவர் செய்யறாருன்னு எப்படி தான் செய்யறாரு? உறவுகளோடு தான் வச்சு செய்யறாரு. இந்த மகிமையை தேவன் உங்களுக்கு காண்பிப்பாராக. இந்த வருஷத்துல எப்படி எலிசாவும் எலியாவும் ஒட்டி கொண்டாங்களோ, அதை போல நம்ம தகப்பனும் நம்மளும் ஒட்டி, கிறிஸ்துவும் நம்மளும் ஒட்டிக்கொள்ளும். கிறிஸ்து எலியாவின் அடையாளம், எலிசா நம்முடைய அடையாளம். நம்ம தான் எலிசா, கிறிஸ்து தான் எலியா. போகும்போது சால்வை மூடினோடனே தகப்பனே தகப்பனேன்னு பேசுறான். அவன் கேட்டது என்னது தெரியுமா? அவன் கேட்டது என்னது? எல்லாம் எல்லாம் என்ன அப்படின்னா என்னதும் ரெட்டத்தனையான வரம்னா என்ன அர்த்தம்? எல்லா அபிஷேக கூட்டத்திலையும் இது ரொம்ப நம்ம பேசியிருப்பாங்க. எல்லா யூத் லீடர், சண்டே கிளாஸ் லீடர்லாம் ரெட்ட என்ன அந்த பாட்டே உண்டுல, என்ன பாட்டு? ரெட்டிப்பான நன்மைகள். என்ன ரெட்டிப்பான வரம் சொல்லுங்க, உடனே சொல்லுவீங்க. அவன் செஞ்சதுக்கு டபுள். அவன் 8னா இவன் 16, அவன் 16னா இவன் அப்படிதானே, அப்படிதானே எல்லாரும் அப்படிதானே நினைச்சிருக்கீங்க. அப்படின்னு என்னது ரெட்டிப்பான? ரெட்டிப்பான நன்மை கேட்கல. அவன் கேட்டது சேஷ்ட புத்திர பாகம், அதான் டபுள் பிளெஸிங். அவன் கேட்டது என்னது? உங்க ஆவியில இருக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுங்க. அவன் கேட்டது சேஷ்ட புத்திர, மூத்த குமாரனுக்கே கொடுக்கக்கூடிய சேஷ்ட புத்திர பாகத்தை. எலியாவுடைய மூத்த குமாரனா இருந்து ஆவியின் பாகங்களை, சுதந்திரங்களை பெற்றுக்கொண்டது போல இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய சேஷ்ட புத்திர பாகத்தை உங்க மேல கொடுத்து பரலோகத்தில் இருக்கிற எல்லா சுதந்திரங்களுக்கும் உங்களை சுதந்திரவாளியாய் நிறுத்தி இருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமைப்படுத்துங்க. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீர். யெகோவா சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம். பரலோகம் உங்களுக்காய் தம்முடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அப்படியே ரிலீஸ் பண்றத நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க பெற்றுக்கொள்ளணும். You have to receive that. You have to receive that. பரலோகம் சும்மா ஆட்டோமேட்டிக்கா போடல. அந்த கமிட்மெண்ட் இருந்துச்சு. போட்டத பின் தொடர்ந்து போய் இவன் எடுத்துக்கொண்டான். Receive it. நீங்க உங்க தனிப்பட்ட ஜெபத்துல இன்னைக்கே நீங்க கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எதெல்லாம் சேஷ்ட புத்திர பாகம், அதெல்லாம் ஜீவன் சேஷ்ட புத்திர பாகம், ஜீவன் உங்களுடைய சேஷ்ட புத்திர பாகம், வெல்த், ஹெல்த், இது எல்லாமே இன்க்ளூடட் இந்த ஜீவன்ல. அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பரலோகம் உங்களுக்காய் தரட்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி இன்னும் ஒரு முறை, இதுவரை நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா, இது மூத்த குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட பாகம் இல்ல, இது எல்லா குமாரனுக்காக தேவனால் பிறந்தவன் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுகிற பாகம்.
இந்த பாகத்தை நான் அனுபவிக்கணும். இந்த பாகத்தினுடைய அவருடைய ஸ்பிரிட்ல இருக்கிற பாட்டை, அவருடைய ஸ்பிரிட்ல எவ்வளவு டிஸ்கரேஜ்மெண்ட் தெரியுமா, வழியில எவ்வளவு டிஸ்கரேஜ்மெண்ட் தெரியுமா. கூட இருக்கிற தீர்க்கதரிசியிலே பேச ஆரம்பிக்கிறான், என்னையா போயிட்டாரு, ஒண்ணுமே இல்லையா, சத்தம் போடாத சத்தம் போடாத அப்படிங்கிறான். இது ரொம்ப ஹோலி மூமெண்ட். இது மூமெண்ட்ல போய் எடுக்கிறார், போய் எடுத்துக் கொள்கிறார். தகப்பனே 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 என்னை விட்டு பிரிஞ்சு போறீங்களே அப்படிங்கிறான். இல்ல இல்ல, என் ஆவியை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். என்னை கிறிஸ்துவிட்ட சீசர்கள் எல்லாம் தகப்பனே தகப்பனே எங்களை விட்டு போகிறீங்களே. இல்ல இல்ல, நான் உங்களுக்குள்ளே ஆவியானவரை கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். ஆவியின் முதற்கனிகளெல்லாம் நீங்க எல்லாத்தையும் அருளாது இருப்பது எப்படி? என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம். என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, என்னை சுமந்து